வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வினோ வயர் கிராஃப்ட்ஸ். இந்த வீடியோவில் வந்து இந்த மாதிரி பூஜை கூட எப்படி பின்னுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து டேப்பு 743 ஃப்ளெக்ஸ் ஒட்டுற கம் இருக்கு இல்லையா, அது சீசர் ஸ்டாப்லர் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு கப்பு மெஷர்மெண்ட்டுக்காக ஏதாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. சம்படை இருந்தால் கூட அதில் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். நான் இதை எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு ஒரு ரவுண்டு நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த பட்டை இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ரோல்லேருந்து இப்படி எடுத்து இங்கே மேலே டைட்டாக இப்படி ஒரு சுற்றி அப்படியே வெளியில் எடுத்துக்குவோம். எடுத்து அது அந்த இது களைஞ்சிக்காமல் இருக்கிறதுக்காக பின் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தள்ளி மறுபடியும் ஒரு பின் பண்ணிக்கலாம். மறுபடியும் இந்த இடத்துல ஒரு பின் பண்ணிக்கலாம். பண்ணியாச்சு. இதுக்கு மேலே வந்து பின் பண்ண முடியாது. ஒரு 5 ரவுண்டு வந்து நமக்கு எந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும் ரவுண்டு வளையும். அதனால் வந்து ஸ்ட்ராங்காக சுற்றிக்கலாம். ஒரு 5 ரவுண்டு சுற்றிக்கலாம். இப்போ 5 ரவுண்டு சுற்றிட்டேன். சுற்றி இந்த உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, இந்த கோடு இதுக்கு நேராக வந்து நல்லா டைட் பண்ணிக்கலாம். டைட் பண்ணி இப்படி கட் பண்ணி விட்ருவோம். இந்த மாதிரி கீழே ஏதாவது மேட்டு இல்லைனா ஏதாச்சும் கிளாத் வந்து விரிச்சிக்கங்க. ஏன்னா இது வந்து சிந்து வந்து தண்ணி மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் நீங்கள் க்ளூகன் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் ரவுண்டாக ஒட்டுறதுக்காக இதை யூஸ் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல லைட்டாக அப்படி இந்த கம்மை விட்டு அப்படி ஒட்டிக்கலாம். அப்படி பிடிச்சிக்கணும். சிந்துது பாருங்க, இந்த மாதிரி. அவ்வளோதான். இப்படி பிடிச்சிட்டு இங்கே இடையில வந்து அங்கங்கே லைட்டாக அந்த கம்மை வந்து இது பண்ணி விட்டுக்கலாம். ஏன்னா லூஸ் ஆகி வெளியில் வராமல் இருக்க. இப்படி பிடிச்சி அமுக்கி விடணும். கையில் விட்டுது. இந்த மாதிரி இப்படி ஒட்டி நல்லா வந்து இது ரெண்டையும் காய வச்சுக்கலாம். காய வச்சு எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னென்னா, இதை வந்து இப்போ நான் மெஷர் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதில் வந்து ஒரு சுற்று இப்படி ஒரு ரவுண்டு இது பண்ணி இப்படி அளந்து எடுத்துக்கலாம். எடுத்து இப்படி கட் பண்ணிக்கணும். கட் பண்ணியாச்சு. இதை வந்து இப்படி ரெண்டாக மடிச்சுக்கலாம். மடித்து இப்படி, அதாவது இந்த ரவுண்டில் வந்து பாதி வரணும் அப்படிங்கும்போது வந்து இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கு குறுக்க வந்து கட் பண்ணி எடுக்கணும். இந்த பெரிய பட்டை இருக்கு இல்லையா, இது வந்து ரெண்டாக எடுத்தாச்சு. இப்போ இந்த பட்டையை வந்து ஒன்று மேலே ஒன்று வைக்கணும். ஒன்று மேலே ஒன்று வச்சு இந்த கம்மை வச்சு ஒட்டிக்கணும். ஏன்னா நல்லா கெட்டியாக இருக்கணும். அதுக்காக ஃபேப்ரிக் க்ளூ கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். 2 வளையமும் நான் முடிச்சுட்டு இப்படி வளையத்தை வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு இப்படி மாட்டிக்கணும். இப்படி ஒன்றுக்குள்ளே ஒன்று விட்டு சென்டர் பாயிண்ட் பார்த்து இப்படி கரெக்டாக மார்க் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து உள் சைடு வர ரிங்கு, இது வெளியில் வர ரிங்கு, இதுதான் மேல் பகுதியாக வச்சுக்கலாம். இப்போது இங்கே பென்சிலை மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இது மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணிக்குவோம். இப்போது இந்த இடம் வந்து நம்ம முடித்தோம் இல்லையா, ஸ்டார்ட் பண்ணி முடித்தோம்ல, இதே மாதிரி 2 பக்கமும் 2 ஆப்போசிட்டில் வர மாதிரி பார்த்துக்குங்க. இது வந்து உள்ளே போயிடணும். வெளியில் இருந்தால் இது எடுத்துகிட்டு வந்துடும். இது வந்து உள்பக்கம் இருக்க மாதிரி வைக்கணும். இப்போ இந்த சைடு வந்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வெளியில் பிரித்து எடுத்துக்குவோம்.
4 கலர் எடுத்திருக்கேன். அந்த மேலே வர இந்த லைன் வருது இல்லையா, இதுக்கு வந்து நான் ப்ளூ கலர் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு நான் அளவெல்லாம் எடுக்கல, சும்மா கொஞ்சம் இப்படி எடுத்துக்கலாம். கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கலாம், மிச்சம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்படி கட் பண்ணிக்குவோம். கட் பண்ணிவிட்டு இதை லைட்டாக இப்படி இப்படி செஞ்சுக்குவோம். இப்போது நான் சுற்றி முடிச்சிட்டேன். உங்களுக்கு இந்த இடத்துல எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஒயிட் கலர் டேப் வந்து ஒட்டிக்கங்க. செல்லோ டேப் 2 சைடும் லைட்டாக ஒட்டிக்கங்க. இதுலேயும் உங்களுக்கு கம் சுற்ற சொன்னேன் இல்லையா, கம்மு நிற்கலை இல்லை ஒட்ட சிரமமாக இருக்குன்னா இந்த மாதிரி ஒரு 2-3 இடத்துல வந்து இப்படி சுற்றி ஒட்டிக்கலாம். இப்போ அடுத்து என்ன பண்ணலான்னா இந்த ரிங்கை வந்து இந்த வளையத்துக்குள்ளே வந்து விடணும். இந்த மாதிரி விட்டு கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு இப்போது இந்த டிசைன் இருக்குது இல்லைங்களா, இதுதான் அடுத்த ஸ்டெப் வந்து இந்த டிசைன் பண்ணணும். இந்த 2 சைடும் இது எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதுக்கு வந்து க்ரீன் கலர் வயர் எடுத்திருக்கேன். இந்த வயர் வந்து ஒரு 15 சென்டிமீட்டர் அளவு எடுத்திருக்கேன். பார்ப்போம், இதுக்கு அளவு கிடையாது. இப்போது இந்த வயரை வந்து இந்த சைடு இப்படி கிராஸாக வச்சுக்கலாம். வச்சு இப்படி பின்னாடி கொண்டு வரணும். இப்படி பின்னாடி கொண்டு வந்து இப்படி மேலே வந்து எடுக்கணும். நேராக வச்சுக்கலாம். எடுத்து அடுத்து வந்து இப்போ இந்த இது இருக்கு இல்லையா, இந்த அடுத்த லைன் இதில் வந்து இப்படி மேலேருந்து இப்படி அடியில் கொண்டு வருவோம். அடுத்து வந்து இங்கே மேலே இந்த ப்ளூ கலரில் இப்போ அந்த சைடு கொண்டு வந்து கீழேருந்து இப்படி எடுக்கணும். எக்ஸ் மாதிரி எடுக்கணும். அதுக்கடுத்து சரி பண்ணிக்கங்க, கிராஸாக போயிட்டே இருக்கும். அதுக்கடுத்து மறுபடியும் இந்த சைடு இப்படி மேலே இருந்து இப்படி, அதாவது அந்த சைடு விட்டு இந்த பக்கம் நம்மளை பார்த்து எடுக்கணும். நமக்கு ஆப்போசிட் சைடு விட்டு நம்மளை பார்த்து எடுக்கணும். அவ்வளோதான். இது இழுத்து விட்ருங்க டைட்டாக. இப்போ மறுபடியும் ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து செகண்ட் ரவுண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுவும் இப்படி ஆப்போசிட் சைடு விட்டு நம்ம சைடு எடுக்கணும். இப்போ 10 சுற்று சுற்றிருக்கேன். நமக்கு வந்து அகலம் கம்மியாக இருக்குது. இப்போ என்ன பண்ணலான்னா இன்னும் கொஞ்சம் கூட்டிக்குவோம். இது மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். எனக்கு இது நெருக்கி வந்துருச்சு. இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு 15 போட்டுக்குவோம். இப்போ 13 லைன் போட்டிருக்கேங்க. இப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல அங்கங்கே கம் அது சறுக்கிட்டு போகாமல் இருக்கணும்ல, அதுக்காக இந்த இடத்துல லைட்டாக கம் வச்சுக்குவோம். 13 இதுக்கு முன்னாடி தேவையில்லை, இதுக்கு மேலே வந்து இப்படி வச்சுக்குவோம். அடுத்து 14வது லைன் பின்னுறேன். இந்த இடம் இருக்கு இல்லைங்களா, அந்த வயரில் வந்து லைட்டாக வச்சுக்குவோம். அப்போ வந்து விலகாமல் இருக்கும் வயர் நமக்கு. இப்போது இது மேலே இதுக்கு கீழே இந்த ரைட் சைடு இருக்கு இல்லையா, இது வரைக்கும் வயரை கொண்டு வந்திருக்கோம். கொண்டு வந்து இது ஒரு சுற்று சுற்றிக்கலாம். நமக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வயர் இருக்குது, ஒரு சொருகிற அளவுக்கு வெட்டிக்குவோம். வெட்டியாச்சு. வெட்டிட்டு இதை என்ன பண்ணலான்னா இப்படி
இப்படி கிராஸாக இதுக்குள்ளே விட்டு இப்படி திருப்பி நமக்கு கேப் கிடைக்கிற இடத்துல அப்படியே சொருகி விட்டுறலாம். நல்லா டைட்டாக சொருகி விட்டுறலாம். பிரியாது. அவ்வளோதான், முடிஞ்சது. இதே மாதிரி இந்த சைடு வந்து அதே மாதிரி பின்னி எடுத்துக்கலாம். சேம் ப்ராசஸ் தான். இங்கே என்ன பண்ணமோ அதே மாதிரி இந்த பக்கம் பண்ணணும். நான் பண்ணிட்டு காட்டுறேன். இப்போது நான் 2 சைடு எடுத்துட்டேன். இது வந்து மேல் பக்கம். இப்போது இந்த சைடு தான் நம்ம அடுத்த ஸ்டெப்பு வந்து பண்ண போகிறோம். இதுக்கு மொத்தம் நான் ஃபஸ்ட்டு வெட்டி 2ஆக வெட்டி ஒட்டி வச்சுருந்தாலே 8 ஸ்டிக் எடுத்துக்கணும். இந்த சைடு 4, இந்த சைடு 4 வர மாதிரி. இப்போது இது வந்து எடுத்துகிட்டு வரும். அதுக்காக என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி ஒரு வயர் போட்டுற டேப் இருக்கு இல்லையா, அதை வந்து இப்படி கிராஸாக ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் எடுத்து விட்டுக்கலாம். ஏன்னா எடுத்துகிட்டு வரும், அதுக்காக தான். இந்த மாதிரி ஒட்டிடுவோம். அதே மாதிரி இந்த சைடு ஒட்டிடலாம். ஒட்டியாச்சு. இப்போ எடுத்து இந்த சைடு 4 இது வச்சு இதில் சொருகணும். இப்படி சொருகி வந்து கம்மு வச்சு ஒட்டணும். இதுக்கு க்ளூகன் இருந்தால் பெஸ்ட்டுங்க. என்கிட்ட க்ளூகன் தீந்துருச்சு. அதனால் எப்படி வைக்கணும்னு நான் வச்சு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக ஒரு 4 இது வரிசையாக வர மாதிரி வச்சு இந்த சைடு பேஸ்ட் பண்ணிடுங்க. இந்த மாதிரி கிடைக்கிற இடத்துல இந்த கேப்பில் வச்சு சொருகிடலாம். இந்த மாதிரி 2 சைடு அப்படி சொருகி கம்மு வச்சு ஒட்டி காய வச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் சொருகணும். சொருகும் போது இன்னும் அட்ஜஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றா காய வச்சு சொருகி விடுங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி இங்கே கீழே வரியாக வருது பார்த்திங்களா, இதுதான் இப்போ செட் பண்ணணும். இந்த மாதிரி உள்ளே வர மாதிரி வச்சு கரெக்டாக சொருகிக்கலாம். சொருகி காய வச்சு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் இது பண்ணணும். ஒவ்வொன்றா இது செட் பண்ணணும். செட் பண்ணி காயவும் வெயிட் பண்ணி இது ஃபுல்லாக செட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இதுக்கு மேலே எப்படி பின்னுறது நான் காட்டுறேன். தேங்க்யூ.